திருவாடானையில கருணாஸ் நின்ன தொகுதி சார். அதேதான். நான் அந்த தொகுதிக்கு 2021 தேர்தலுக்கு முன்னாடி சர்வேக்காக போயிருந்தேன். சட்டமன்ற அலுவலகமே இல்லன்னு சொன்னாங்க சார். கருணாஸ் எப்படி அவர் எம்எல்ஏவா இருந்தாங்க? அல்ல, அது சசிகலா பார்த்து கிடைக்கன் பார்வைப்பட்டாலே எம்எல்ஏ, கிடைக்கன் பார்வைப்பட்டாலே எம்எல்ஏ, நேர பார்த்தா மந்திரி. நீங்க ராஜேந்திர பாலாஜி பாலகங்கா வீட்டுல ஒரு உதவியாளர், பாலகங்கா சென்னையில் இருக்காரு அந்த பாலகங்கா. ஆமா, அதாவது அந்த அவர் நீங்க சொல்ற இருங்க, நான் நீங்க சொல்ற பாலகங்கா யாருன்னா ஜெயலலிதாவுக்கு மேக்கப் மேன் பீதாம்பரம். பீதாம்பரத்தினுடைய மருமகன் தான் இந்த பாலகங்கா. சரியா? ஜெயலலிதாவுடைய மேக்கப் மேன் மலையாளி அவங்க. சரி, நீங்க சொல்ற பாலகங்கா அதிமுக பாலகங்கா. நான் சொல்ற பாலகங்கா 91 96ல 25 வயது சட்டமன்ற உறுப்பினரான பாலகங்கா. அவர் இப்ப ஓபிஎஸ் கோட் வந்து இப்ப திமுக சென்டர். இப்போ இருக்காரு திமுக இருக்காரு. அந்த பாலகங்கா வீட்டுல உதவியாளர் ராஜேந்திர பாலாஜி. அப்போ அவர் ஒரு பட்டாசு ஃபேக்டரி முதலாளி. யாரு? பாலகங்கா. வருஷம் 1 லட்சம் ரூபாய்க்கு மன்னார்குடியில பட்டாசு வெடிக்கணும், இலவச பட்டாசு மன்னார்குடியில தீபாவளிக்கு பட்டாசு எடுத்துட்டு போறவர் தான் நம்ம ராஜேந்திர பாலாஜி. பட்டாசு எடுத்து கொடுக்கறது சப்ளை. ஆமா ஆமா. அப்போ எடுத்துக்கொண்டு கொடுக்கும்போது நீட்டி நிமிர்ந்து, அம்மா தெய்வமே பராசக்தியே அன்னை கருணை கடாட்சகம் பண்ணுங்க. நல்ல ஆளா இருக்காரு. ஏதோ ஒரு படத்துல தான் சொல்லுவாங்க, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், ஆனா கொஞ்சம் வாய் தான் நீளம். படகோட்டி படத்துல வசனம். அப்ப அதே போல இந்த தகுதி தான் அவரை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராகிச்சு. பால்வளத்துறை அமைச்சர், இப்படி பல துறைகளை, செய்தித்துறை அமைச்சராக இருந்தார் ஒரு முறை ராஜேந்திர. ஆமா ஆமா. அப்ப இதுதான் கருணாஸ் எப்படி எம்எல்ஏ ஆகிறாருன்னா, ஈழத்தமிழர் பிரச்சனையில ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில போய் அவருடைய கிரேஸ் இசைக்குழு போய் அங்க இலங்கையினுடைய சுதந்திர தின விழா இசை கச்சேரி யாருமே போல. ஏன்னா அப்போ ரத்தம் தோய்ந்த நாட்கள் அதெல்லாம். 2009 பல லட்சம் பேருடைய உயிர் போன அந்த மண்ணில் ரத்த வாடையோடு ராஜபக்சே கையில பணம் வாங்கணுமான்னு யாரும் போல. கருணாஸ்க்கு அதெல்லாம் கவலை இல்லை. அப்போ போய் அங்கே கிரேஸ் இசைக்குழு அந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே வரும்போது இங்கே பெரிய எதிர்ப்பு இருக்கு.